திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை இனி இந்த கொடி உயர பறக்கும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் கொடி மிக உயர பறக்கும். காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் தன் நெஞ்சை நிமிர்த்தி பீடு நடை போடுவார்கள். காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் தங்கள் தோலை உயர்த்தி எங்கள் இயக்கம், எங்கள் அரசாங்கம், கூட்டணி அரசாங்கம் வந்திருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். பல பேர் சொன்னார்கள், கூட்டணியே அமைக்க முடியாது, கூட்டணி ஆட்சியே வராது, கூட்டணி ஆட்சி என்பது ஒத்தே வராது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தினார்கள். இது நடக்கும், இது நடந்தே தீரும் என்று பிடிவாதமாக நின்றார்கள். காரணம், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த கர்ம பூமியில் நாடாளுமன்ற உறுப்பினராக என் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கனவு, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கனவு, அன்னை சோனியா காந்தியினுடைய கனவு, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய கனவு. குறிப்பாக பல பேர் வந்தார்கள், பல பேர் சென்றார்கள். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்புக்கு மிஸ்டர் கிரீஷ் சோடங்கர் வந்தார், எங்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் ஐயாவுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருந்தோம். பத்திரிகை சார், வைஸ் சான்சலர் இல்லை என்பது இன்னைக்கு காலையில் கூட கேள்விகள் கேட்டாங்க. விரைவில் இது சம்பந்தமாக வழக்குகள் இருப்பது, வழக்குகள் நிலுவையில் இருப்பது, இவைகளெல்லாம் ஆராய்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு நான் பேசி இருக்கிறேன். நான் அமைச்சர் இல்லை, நாங்கள் பார்க்குற திருவள்ளுவர் அது இல்லைங்க, இல்லை அது நாங்கள் பார்க்குற திருவள்ளுவர் அவர் கிடையாது. திருவள்ளுவர் என்பவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறைமலை, அவர்கள்தான் திருவள்ளுவர். காவி சாயம் பூசுவது ஏற்புடையதல்ல, அதை கண்டிக்கிறோம். எங்கு நடந்தாலும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதை காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது, அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.